அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் மோனிஷா. அரசு உயர்நிலைப்பள்ளி புலாவரியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் பாடத்தில் சூரிய குடும்பத்தை பற்றி பார்ப்போம். ஓகே, சூரிய குடும்பத்துல மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்குதுங்கம்மா? 8. அந்த 8 கோள்லையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சிருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். புதனுக்கும் வெள்ளிக்கும் பூஜை செய்து விரதம் இருந்தால் சண்டையும் யுத்தமும் நெருங்காது. வெரி குட். சண்டையும் யுத்தமும் இங்க இன்னொரு டைம் சொல்லுங்க. எப்படி ஞாபகம் வச்சு சொல்லுங்க? சார், புதனுக்கும் வெள்ளிக்கும் பூஜை செய்து. பூஜைனா பூமி, செய்துனா செவ்வாய். ஓகே, விரதம் இருந்தால் விரதம், வீணா வியாழன், சண்டையும் யுத்தமும் நெருங்காது. சண்டைனா சனி, யுத்தம்னா யுரேனஸ், நெருங்காதுக்கு நெப்டியூன். வெரி குட், பரவாயில்லையே, அருமையா இருக்கு, சூப்பர். ஓகே, நீங்க எந்த கோள்களை பத்தி பேச போறீங்க சொல்லுங்க. சூரிய குடும்பத்தில் மிக சிறிய மற்றும் சூரியனுக்கு அருகில் இருக்கும் கோள் புதன். ரோமானிய கடவுளின் தூதுவரான மெர்க்குரி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. ஆமாங்க, புதனுக்கு இன்னொரு பேர் மெர்க்குரி இருக்குதுங்க. புதனில் வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பமாகவும் இரவு நேரத்தில் கடும் குளிராகவும் இருக்கும். சரிங்க. புதனிற்கு துணைக்கோள் எதுவும் இல்லை. ஓகே. ஒரு முறை சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் ஆகும். 88 நாட்கள். புதனை நெருங்கிய 2 விண்கலங்கள் மாரினர் 10 மெசஞ்சர். வெரி குட் குட். நீங்க எந்த கோள்களை பத்தி சொல்ல போறீங்க? வெள்ளி சொல்லுங்க. சூரிய குடும்பத்தில் சூரியனில் இருந்து இரண்டாவதாக அமைந்துள்ள ஒரு கோள் ஆகும். சரிங்க, இரண்டாவது கோள். இரவு வானத்தில் அடுத்த வெள்ளியே ஒளி மிகுந்தது. அருமை அருமை. இது கூடுதன பைங்குடி விளைவால் ஏற்பட்டது. வெரி குட், சூப்பர். இதன் சூழல் உயிரினங்களால் வாழ முடியாத நிலை. உயிரினங்கள் வாழ முடியாது வெள்ளிக்கோள், ரைட்டா? ஓகே, போதும். பூமிக்கோள். பூமி நாம வாழ்கின்ற கோள் பூமிக்கோள். அதை பத்தி சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சூரியனில் இருந்து பிரிந்து வந்த ஒரு சின்ன கல்லு தான் என்னங்க? பூமி. ஓகேங்க. சூரிய குடும்பத்தில் பூமி 3வது கோள் ஆகும். வெரி குட். 1 2 3. ஆமாங்க. சூரியனில் இருந்து முதலாக தோன்றிய உயிரினம் பாக்டீரியா. இல்ல, பூமியில் தோன்றிய முதலாவது உயிரினம் பாக்டீரியா. ஓகே. பூமி வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வரதுக்கு எத்தனை நாட்கள் ஆகுங்க? 365 கால். வெரி குட். நெக்ஸ்ட் நீங்க என்ன சொல்லுங்க? செவ்வாய் சொல்லுங்க. செவ்வாய் கோள் சூரிய குடும்பத்தின் 4வது கோள் ஆகும். 1 2 வெரி குட். 4வது கோள். செவ்வாய் சுற்றிய செவ்வாய் வந்து எந்த நிறத்துல இருக்குங்க கோள்கள்? சார், செவ்வாய் சிவப்பு. அந்த சிவப்பு நிறத்தை கொடுப்பது யாருங்க? பாக்டீரியா. சாரிங்க சார், இரும்பு ஆக்சைடு. இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால தான் செவ்வாய் வந்து சிவப்பு நிறமாக காணப்படுகிறது. அதனால செவ்வாய் என்ன அழைக்கின்றோம்? இரும்பு ஆக்சைடு அதற்கு சிவப்பு நிறத்தை அளிக்கிறது. ஓகே. சூரியன் சுற்றி வர 687 நாட்கள் ஆகும். வெரி குட். இது அதன் அச்சில் 24 மணி 37 நிமிடங்கள் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. வெரி குட். ஓகே. வியாழன் சொல்லுங்க. சார், வேடன் மற்றும் சனி ஆகிய 2 வலிமை பெறும் கோள்கள் ஆகும். சார், பழங்காலத்திலேயே வேடன் கோள்களை பற்றி அறிந்து வச்சிருந்தாங்க. சரிங்க. சார், வானியலாளர்கள் அறிந்து வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. இருக்கா சொல்லுங்க. சார், இது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் மிக அதிக காந்த புலத்தை கொண்டுள்ளது. வெரி குட். காந்த புலத்தை கொண்டுள்ளது. சார், நான் சனிக்கோள் பத்தி சொல்றேன். சனிக்கோள் சொல்லுங்க. சார், சூரிய குடும்பத்தில் வியாழனுக்கு பிறகு 2வது கோள் பெரிய கோள் சனி. சரிங்க. சார், இது சூரிய குடும்பத்தில் 6வது கோள் ஆகும். 6வது கோள். வெரி குட். சனிக்கு 82 நிலவுகள் இருக்கிறது. 82 நிலவுகள் உள்ளன. ஓகே. வேறு எந்த கிரகத்தையும் விட அதிக சந்திரன்களின் ராஜாவாக அமைகிறது. வெரி குட். ஓகே ஓகே, சூப்பர். சார், யுரேனஸ் கோள்கள் சொல்லுங்க. சார், யுரேனஸ் கோள் வியாழன் கோளை போலவே பனிக்கட்டி உருண்டை. சரிங்க. யுரேனஸ் கோள் வியாழன் கோளை விட சற்றே சிறியது. ஓகே. யுரேனஸ் கோள் சூரியனிலிருந்து சுமார் 300 கோடி கிலோமீட்டர் தூரம். அப்ப 300 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதா? ஓகேங்க. நெப்டியூன் கடைசி கோள் நினைக்கிறேன். சொல்லுங்க. சூரிய குடும்பத்திலே 8வது மற்றும் மிக தொலைவில் உள்ள. மிக தொலைவில் கடைசியா சூரியனிலிருந்து கடைசியா இருக்க கோள்கள் இது நெப்டியூன் தாங்க. நெப்டியூன் பூமியை போல 17 மடங்கு நிறை கொண்டது. சரிங்க. நெப்டியூன் ஒரு வாயுக்கோளாகும். ஒரு வாயுக்கோளாகும். வெரி குட். ஓகே, சூரிய குடும்பத்தை பற்றி அழகாக சொன்னீர்கள். சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களை வரிசையாக கூற முடியுமா உங்களால்? சொல்லுங்கள். உங்க பேர் என்ன? புவனேஸ்வரி. சொல்லுங்க பார்க்கலாம். 8 கோள்கள் வரிசை சொல்லுங்க பார்க்கலாம். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ்,
எப்படி வெரி குட், கிளாப் பண்ணுங்க, வெரி குட், நல்லா அழகாக சொன்னார்கள். ஓகே, சூரிய குடும்பத்தை பற்றி பேசிய அத்தனை மாணவர்களுக்கும் எங்களது பாராட்டுகள் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றாக இருக்கிறது. ஒரு முறை பாராட்டு தெரிவிச்சிருக்கிறோம். குட்.